வபரகாத்துஹு. என் பெயர் மரியம் லாஃபிரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு இரத்த பந்தம். மனித உறவு என்பது உடன் பிறந்தோர், தந்தை தாயுடன் உடன் பிறந்தோர், மனைவியுடன் உடன் பிறந்தோர் என பல கிளைகளாக பறந்து விருந்து கொண்டே செல்கிறது. ஒரு மரம் எப்படி புய்து புய்தாய் தினம் தினம் துளிர் விட்டு கொண்டே இருக்கிறதோ அதை போல உறவுகளும் புய்து புய்தாய் விருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இரத்த உறவுகள் வேண்டாம் என சொல்வது பொய்யான பேச்சா உண்மையான பேச்சா? நான் அடித்து கூறுவேன், அது பொய்யான பேச்சு. மொழிகள் அழிந்தால் மொழியை பேசுகிற மக்களும் அழிவார்கள் என்பது போல மொழிகள் அழிந்தால் பண்பாடும் கலாச்சாரமும் சிதைந்துவிடும். என்ன காரணம்? ஆங்கிலத்திலோ மற்ற மொழியிலோ என 4 உறவுகளில் அனைத்து உறவு முறைகளும் அடங்கிவிடுகின்றன. ஆங்கிலத்தில் மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என 4 உறவுகளில் அனைத்து உறவு முறைகளும் அடங்கிவிடுகின்றன. ஆனால் நமது தாய்மொழி தமிழில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, கணவன், மனைவி, மாமனார், மாமியார், மச்சான், மச்சி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா, எள்ளு பாட்டி, மதனி, நாத்தனார், கொழுந்தனார், கொழுந்தியா, பாட்டம், பூட்டம் என எண்ணற்ற உறவு முறைகளும் வைத்திருப்பவன் நமது தமிழன். இப்படிப்பட்ட நமது இரத்த உறவுகள் நாம் மறந்து போனோமா? இல்லை. நினைவிருந்து உள்ளத்தால் மறந்து போனோமா? திருமணம் என்பது இரத்த உறவுகள் கொண்டாடி மகிழும். ஆனால் 3 மணி நேர அலங்காரமும் 4 மணி நேர புகைப்படமும் தான் இன்றைய திருமணங்கள். அலைபேசியில் அழைப்பிதழாம், எங்கிருந்தோ பார்க்க நேரலையாம், மொய்ப்பணமோ ஜிபேலாம். இது வாங்க திருமணம். முடி வளர்ந்தால் முடியைத்தான் வெட்டுகிறோம், நகம் வளர்ந்தால் நகத்தை தான் வெட்டுகிறோம். இரத்த உறவுகளில் பிரச்சனைகள் வளர்ந்தால் பிரச்சனைகளை வெட்டுவதில்லை, உறவுகளையே வெட்டுகிறோம். இலத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை யார் வெட்டி வாழ்ந்தாரோ நீ அவரோடு ஒட்டி வாழ் என்ற நபி மொழிப்படி உறவோடு இணைந்து பிணிந்து வாழ இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.